ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சனையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சனையும் கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு சேர்க்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா எண்ணெயில் ஃபுல்லு ஸ்மஜ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயிலையும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்க்கணும். அது மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கம்மா அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த எண்ணெயோட அந்த மிளகாத்தூள் ஒட்டணும். இந்த கோவக்காயில் ஒட்டணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போடணும். லைட்டாக ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டு வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அதை வேகணும். நான் கொஞ்சம் மிளகாத்தூள் கலர் பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். அது போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அதை தண்ணி வற்றணும். அது வரைக்கும் கலந்து விடுங்க. நல்லா தண்ணி வற்றிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி வற்றிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக்